பல்பி டேமரிண்ட் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கடுகு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை வர மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக புளி, உப்பு. இதுக்கு தேவை 5 இன்க்ரீடியன்ட்ஸ்: வர மிளகா, தேங்காய், உப்பு, புளி, கடுகு. தேங்காவை நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம், துருவலாக வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கடுகு தான் மெயின் இன்க்ரீடியண்ட். அது 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுக்கலாம், அதுக்கு மேலே கூட எடுக்கலாம். ஒரு வானொலியை மிதமான தீயில வச்சு சுட வச்சு அதில் எண்ணெய் சுட வைங்க. அதில் இந்த கடுகை போட்டு நல்லா தாளிங்க. ஏன்னா கடுகு தான் இதுக்கு மெயின், சட்னிக்கு தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா தாளிக்கணும், நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதோட வர மிளகா உரப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தேங்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள் எடுக்கிறீங்களன்னா ஒரு 3-4 வர மிளகா உடச்சி போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துங்க. அதோட தேங்காவையும் போட்டுக்கோங்க. துருவின தேங்காவையும் வறுத்துடுங்க. அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துடுங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம அரைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. அரைக்கும் போது புளி உப்பும் போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுக்கலாம். அந்த தேங்காயோட கலர் கொஞ்சம் மாறட்டும், அதோட உள்ள மாய்ஸ்சர்லாம் போட்டோம், அப்போ தான் கொஞ்சம் கெடாமல் இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதோட தேவையான உப்பு போட்டு புளியை போட்டு நம்ம அரைச்சி நல்லா திக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம். இது பேர் துவையல். ஸோ இது இப்போ கடுகு துவையல். அந்த காலத்தில் நெத்தைக்குமே ஒரு துவையல் இருந்தே ஆகணும் சமையலில். லஞ்ச் சாப்பிடும் போது சாம்பார், ரசம் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதோட தொட்டுக்க இருக்கோ இல்லையோ அப்பளம், துவையெல்லாம் முக்கியமாக வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களோட பாடி ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் தான் துவையெல்லாம் பண்ணுறதே அவங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி அவங்க இதுக்கு இது, அதுக்கு அது அப்படின்னு ஒரு இது வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணால் இதுக்கு தொட்டுக்க இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மலாம் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம என்ன கையில் கிடைக்குதோ அதை நம்ம சமைச்சு அதை போட்டு போயிடுறோம். துவையெல்லாம் பண்ணுறதே நிப்பாட்டியாச்சு. நிறைய பேர் வீட்டில் இதெல்லாம் என்னென்னே தெரியாது. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை அரைக்க போகிறோம். இதோட புளி கொஞ்சமாக எடுத்து வச்சு, இந்த எவ்வளோ புளி இதுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சு நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டியாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இது வெரைட்டி ரைஸ்க்கு மெயினாக சாப்பாடு. ஸோ இதோட புளியை வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு புளி போட்டுக்கலாம். அவ்வளோதான். அரைச்சி நல்லா மையாக அரைச்சி திக்காக அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் வேணும்னா கடுகு தாளிச்சுக்கோங்க. இதுதான் கடுகு துவையல். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பல்பி டேமரிண்ட் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.